Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெண்டிங் அண்ட் எஃபெக்டிவ் weight loss chutney எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். ரொம்ப கம்மியான green and healthy ingredients தான் இதுக்கு தேவை. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த சட்னியை பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான முதல் இன்க்ரீடியன்ட் வந்து ஒரு கொத்து கொரியாண்டர் லீவ்ஸ். கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து ரொம்ப ஹெல்தியான ஹெர்பல் பிளான்ட். இதில் நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸை லோவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் நிறைய இம்யூன் பூஸ்டிங் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது உங்களோட ஹார்ட் ஹெல்த்துக்கு பெனிஃபிட் பண்ணுது. அதே மாதிரி பிரெயின் ஹெல்த்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. உங்களோட டைஜஷனை ப்ரொமோட் பண்ணுது. அதுக்கப்புறமா இந்த இன்ஃபெக்ஷன்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுது. உங்களோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ஒரு கொத்து அளவுக்கு புதினா இலைகள். புதினா இலைகளில் நிறைய நியூட்ரியன்ட்ஸ் இருக்குது. உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறமா கோல்ட் சிம்டம்ஸ்லேருந்து இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்து நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள். கருவேப்பிலை இலைகள் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கான்ஸ்டிபேஷனை ட்ரீட் பண்ணுது. பாக்டீரியாவை எலிமினேட் பண்ணுது. டயபெட்டிக்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. உங்கள் ஐசைட்டுக்கு ரொம்பவே நல்லது. ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுது. உங்களுக்கு ஊன்ஸ் இல்லாட்டி பர்ன்ஸ் இருக்குன்னா அதை ஹீல் பண்ணுது. அடுத்து நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ஸ்பினாஷ். ஸ்பினாஷ் வந்து கேன்சர்லேருந்து உங்களை ப்ரிவெண்ட் பண்ணுது. பிளட் சுகர் லெவல்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது. உங்களோட போன் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. உங்களோட ஐசைட்டுக்கு ரொம்பவே நல்லது. ஹைப்பர் டென்ஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுது. அப்புறமா உங்களோட உடம்பை நல்லா ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து 5லேருந்து ஒரு 8 பச்சை மிளகாய். அந்த பச்சை மிளகாவோட சைஸ் அப்புறமா உங்கள் காரம் லெவல்ஸ்க்கு ஏற்றாப்புல இந்த கவுண்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயில் நிறைய விட்டமின் சி இருக்குது. இது உங்களோட ஹெல்தி அண்ட் க்ளோயிங் ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது டைஜஷனையும் இம்ப்ரூவ் பண்ணுது. அடுத்து நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து 2 லெமன். லெமன் வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. வெயிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. கிட்னி ஸ்டோன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுது. ரிஸ்க் ஆஃப் கேன்சரை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அப்புறமா டைஜஸ்டிவ் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது. இந்த ஹெல்தியான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகள், புதினா இலைகள், கருவேப்பிலை இலைகள், ஸ்பினாஷ், பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா 2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது. இப்போ நமக்கு ஹெல்தியான பச்சை சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு உங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 2 வாரம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு. ரொம்பவே ஒரு ஹெல்தியான ஒரு சட்னி. இந்த சட்னி உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி உங்களோட இம்யூனிட்டியும் பூஸ்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேட் கட்ட சட்னி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.